ஸோ மக்களே ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு அவர் கோவை தமிழ். நான் உங்கள் பார்த்திபன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ட்வின்ஸ் ஃபேன்சி கிரேக்கர்ஸில் இருக்கோம். நம்ம கூட நம்ம ராஜ்குமார் ப்ரொப்ரேட்டர் இருக்காரு. ஸோ நம்ம முன்னாடி வந்து காம்போஸ் எல்லாமே நிறைய பார்த்துருந்தோம். 3000, 5000, 10,000 எல்லாமே. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து காம்போஸ் வேண்டாம், எனக்கு இண்டிவிஜுவலாக நான் வந்து நீங்களே வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான கிரேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம சிங்கிள் கிரேக்கர்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் சொல்லுங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? சிங்கிள் கிராக்கர்ஸ் நம்ம 7 வெரைட்டி வச்சிருக்கோம். ஓகேண்ணா. 1 குருவி, 2.25 குருவி. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா 2.25 குருவி வந்து இவங்ககிட்ட இருக்கு. 3 லட்சுமி. ஸோ 3 லட்சுமி பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. 4 லட்சுமி. இது பார்த்தீங்கன்னா 4 லட்சுமி இருக்குது நம்மகிட்ட. 4 டீலக்ஸ்னா இது அகத்துல கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். ஓகே. அதில் கோல்டு லட்சுமி இருக்கு, ஜல்லிக்கட்டு இருக்கு. இதெல்லாம் பெரிய சைஸ் 6 இன்ச்சு. ஸோ ஜல்லிக்கட்டை விட பெருசு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் வந்து சிங்கிள் கேஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து சிங்கிள் கேஸோட வெரைட்டிஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாக் வந்து எல்லாமே அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் கேஸில் உள்ள வெரைட்டிஸ். எடுத்துட்டியா? ஸோ கலர் கோட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். பெரிய பெரிய சைஸ் ஆக்சுவலி இது இங்கே இருக்குது. நம்ம இதில் நம்ம கடையில் வந்து எல்லா டைப் ஆஃப் கலர் கோட்டிஸுமே பின்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட்ஸ் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. ஸோ மக்களே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரம் நிறைய வந்து வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சொல்லுங்கண்ணா. சக்கரம் பிக்குண்ணா. பிக்கு 10 பீசஸ் இருக்கும். 10 பீஸ் இருக்கும். ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பெஷலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து 5 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 10 பீஸ் இருக்கும். மொத்தம் 50 பீஸ் ஆக்சுவலி. இது ஸ்பின்னர் பிளாஸ்டிக்னா. இது பிளாஸ்டிக் ஸ்பின்னருக்கு விட்டா பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றும். ஸோ நம்ம கிட்ட ஸ்பின்னர் இருக்குது. அதுக்காட்டிலும் பெரிய சைஸ் சூப்பர் டீலக்ஸ் ஸ்பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பிக் சைஸ் வச்சிருக்காங்க. அதில் இது ஒரு பேக்கெட்ல எவ்வளோ இருக்கும்? 10 பீசஸ் இருக்கும். 10 பீசஸ் இருக்குங்க. டைமிங் நல்லா சுத்தம், நல்லா சுத்தம். அதிக டைமிங் போகக்கூடிய ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடையில் வந்து நம்ம எடுக்கவே அதிக கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபுல்லாகவே ஃபவுண்டைன் ரேஞ்சஸ். அது இல்லாமல் ஃபேன்சி கேக்கர்ஸ் கூட. ராஜ்குமாரண்ணா ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஃபவுண்டைன் என்ன ரேஞ்ச் இருக்கு நம்ம? அயன் பிராண்ட்ல பர்பிள் டவ் நல்ல ஃபங்க்ஷன். அயன் பிராண்ட்ல நல்ல பிராண்டுங்க. இது வந்து பர்பிள் டவ் இருக்கு. ஸோ இது வந்து நல்ல டைமிங் எப்படின்னா இருக்கும்? நல்லா இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம இருக்கு, அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்த நியூ வெரைட்டி சிலிண்டர் பாம். ஸோ ஃபங்க்ஷன் ஃப்ளவர் பட்டு மாதிரி வரும், அப்புறம் வெடிச்சு கலர் பேப்பரா வரும். இதுல 2 in 1 பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பார்க்கிள்ஸ் மாதிரி ஃப்ளவர் பட்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் வெடிச்சு பெரிய கலர் பேப்பர் மாதிரி நல்லா வெடிக்குது. ஸோ இது 2 in 1 சிலிண்டர் பாம் நம்மகிட்ட இருக்குங்க. சாக்லேட் சக்கரம் வச்சிருக்காங்க. ஸோ இது நான் எப்படி பார்த்தது இல்லை. ஒரு சாக்லேட்ல 6 சக்கரம் சுத்தம். ஓகேங்க. ஸோ மக்களே இதுக்கு லாஸ்ட்ல பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வெடிக்கும் போல உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னா 6 டைப் ஆஃப் சக்கரம் வந்து வெளியே வந்து சுத்து நமக்கு இது. ஸோ இதுவும் டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கதாயம் இதை வெடிச்சும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நான் இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே கடாயி பேட்லாம் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஒரிஜினல் பிளாஸ்டிக். இதை நீங்க ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது எல்லாமே போல்ட். ஸோ இது பிஞ்சு போறதுக்கு சான்ஸே இல்லை. எல்லா குழந்தைங்களும் வீட்டில் வந்து லாங் லாஸ்டிங் வரைக்கும் அடுத்த தீபாவளி வரைக்கும் விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது கண்டிப்பா இருக்கும். வெடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. இதை கிட்டாரு இதுல கிட்டார் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். கை வச்சாலும் சுடாது, நல்ல டைமிங் நல்லா இருக்கும். கை வச்சாலும் சுடாது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இது டூன் தான். எல்லா ஈவன் நீங்க வந்து குழந்தைகளை நம்பி கொடுக்கலாம். ஏன்னா மேல ஃபவுண்டைன்ஸ் வெளியே வரும்போது கை வச்சாலுமே வந்து நமக்கு சுடாது, ஒண்ணுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டார் வந்து ஒரு பவர்ஃபுல். இந்த ஃபவுண்டைன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதுவும் கடாயும் பாத்தீங்கன்னா கடாய் தான் எனக்கு மெயின். இதுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கடாய் லாங் லாஸ்டிங் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்ன நான் புதுசா பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து ஃபவுண்டைன்ஸ் இது வந்து சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், ரெக்கார்ட் பண்ணல. ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா விதமான ஃபவுண்டைன்ஸும் எல்லா விதமான கலர் கேக்ஸும் நான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடையோட மிகப்பெரிய ஓன் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கேக்கர்ஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபேன்சி கேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டக் ஆகட்டும், கலர் ஃபவுண்டைன் ஆகட்டும், ட்ரை கலர் ஆகட்டும், ஈமுகோலி ஆகட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றது ஃபவுண்டைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரைட்ல இருந்து பிக் ஃபவுண்டைன் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இன்னும் வந்து டைமிங் வந்து நல்ல ரேஞ்சில் போகும். ஸோ இது வந்து ஸ்மால், இது ஒரு 50 செகண்ட் வருது அப்படின்னா இது வந்து 150 செகண்ட் போகும். ஸோ ஃபவுண்டைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா குழந்தைகளும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அவங்களை பார்க்கறக்கூடிய அந்த ஃபவுண்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா
எல்லா ரேஞ்ச்லையுமே இருக்குது. இதே ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், சாக்லேட்ஸ் ஆகட்டும், அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய புதுவிதமான கிட்கேட் ஆகட்டும், கேண்டி கிரஷ் ஆகட்டும், இல்லை ஃபியூஸ் ஆகட்டும், எல்லா விதமான சாக்லேட்லையும் வந்து இந்த ஃபவுண்டைன் சீரிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வேற எங்கேயும் இல்லை, நம்ம ட்வின்ஸ் ஃபேன்சி கிராக்கர்ஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளியை வந்து உங்கள் குழந்தைகளோட நல்ல மகிழ்ச்சியாக இன்னும் புத்துணர்ச்சியோட கொண்டாடிட கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியது ட்வின்ஸ் கிராக்கர்ஸ் ஃபேன்சி கிராக்கர்ஸ். அதோட வெப்சைட்டையும் ஃபோன் நம்பரையும் வந்து இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஸ்பார்க்கிள்ஸோட வந்து வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட ட்வின்ஸ் ஃபேன்சி கிராக்கர்ஸில். ராஜ்குமாரண்ணா சொல்லுங்கள், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? ஆனால் 10 சிஎம்ல 4 வெரைட்டி இருக்குது. ஓகே. கிராக்லிங்கு, கலரு, க்ரீன், ரெட்டு. ஓகே. அதே மாதிரி 15 சிஎம்லையும் அப்படிதான், 30 சிஎம்லையும் அதே இருக்கிறதுல பெருசாக 50 சிஎம் கம்மியும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ எல்லா ஸ்பார்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ஸ்பார்க்கிள்ஸு, நார்மல் வந்து எல்லா வெரைட்டி வச்சுருக்காங்க. 10, 15, 30, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து ஸ்பார்க்கிள்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க்கிள்ஸ் வந்து ஒரு புது விதமான அனுபவம் மாதிரி பார்ப்பாங்க. திடீர்னு வந்து ஸ்பார்க்கிளில் கலர் கலராக மாறும்போது, இல்லை எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்லாம் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்பார்க்கிள் பார்த்தீங்கன்னா அதிக குவாலிட்டியில் கம்மியான ப்ரைஸில் வந்து நம்மளோட ட்வின்ஸ் ஃபேன்சி கிராக்கர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அதோட வெப்சைட்டையும் அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டையும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். என்கொயரி நம்பரை வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக கால் பண்ணி ராஜ்குமார்கிட்ட கேட்டு பாருங்கள். ஓகே. ஆனால் ஃபைனலாக நம்ம நேயர்ஸ்க்கு வந்து தீபாவளி வாழ்த்து சொல்லிடுங்க. அப்படியே ட்வின்ஸ் ஃபேன்சி கிராக்கர்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பார்த்தேன் ஃப்ரம் கோவை தமிழ். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. சரிண்ணா. ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையோட ஃபுல் வால்டேஜ் தான் நாங்கள் காட்ட போகிறோம். நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ எல்லா டைப் ஆஃப் கிராக்கர்ஸும் இருக்குது. புது வெரைட்டிஸு ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணது, அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணது, பின்ன ஒவ்வொரு கிராக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி. நாங்கள் போய் எடுக்கும்போதே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தெல்லாம் நிறைய பேர் கஸ்டமர் வந்துட்டு எனக்கு அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக இன்னும் எடுக்க முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா காட்டுறேன். பட் எல்லாமே குவாலிட்டிஸ் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி தர முடியுமோ அவ்வளோ எவ்வளோ கம்மி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான் இருக்குது. மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், பின்ன ரெயின் ஆகட்டும், எதுவுமே இஷ்யூ இருக்காது. இவங்களோட பேக்கிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெள்ளை சாக்கு போட்டு அவ்வளோ யூனிக்காக நல்ல சேஃப்டியாக வந்து அனுப்புவாங்க. ஸோ பேக்கிங்கில் எந்த வித இதுவுமே இருக்காது. எல்லா கிராக்கர்ஸ் சொல்கிறேன், எல்லாமே யூனிக்கு, குவாலிட்டி அதிகம், வெடிக்காமல் ஒன்றுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி சிறப்பாக நீங்கள் கொண்டாட வேண்டிய நாளில் ட்வின்ஸ் ஃபேன்சி கிராக்கர்ஸில் வந்து கண்டிப்பாக ஆர்டர் போடுங்க. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு செக்ஷன் விஷயம் இதெல்லாம்